அன்றைக்கு ஒரு நாள் காலையில் நம்ம பிஸ்மில்லா மினி மீன் மார்க்கெட் போயாச்சு. அங்கே போய் பார்த்தோன்னா நம்ம அண்ணன் வந்து வஞ்சரம் துண்டு போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாங்க, வஞ்சரம் மீன் ஃப்ரெஷ்ஷாக வந்த மீன் அழகாக சூப்பராக துண்டு போட்டு வியாபாரத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தார். ஆமாங்க, சில பேரால் இல்லை பல பேரால் ஒரு மீன் 1.5 கிலோ 2 கிலோன்னு வீட்டுக்கு வாங்க மாட்டாங்க, 1/4 கிலோ 1/2 கிலோன்னு வாங்குவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே சூப்பராக ஸ்லைஸ் பண்ணி அப்படியே டிஸ்பிளேயில் வைக்கிறதுக்காக ஒரு 30 மீனை அழகாக வெட்ட ஆரம்பித்தார். அதில் பார்க்குற நீங்கள் 3 மீன் தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே வெட்டும் போது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சூப்பரான வஞ்சர மீனை எடுத்து என்னோடய நண்பன் ஜெகன் வந்து உள்ளே அடிக்கிட்டு இருந்தா. அப்படியே என்ன ஏதாச்சும் சொல்லுனே, வஞ்சர மீன் வெட்டும் போது பார்த்து வெட்டணுன்னே, அது அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சூப்பராக வெட்டிகிட்டே இருந்தாரா. அப்படியே அடிக்க வைனேன். நம்மளுக்காக வெட்டின மீன் அழகாக சூப்பராக எடுக்கிறோம். எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது பார்த்தீங்களா வஞ்சரம். கடல் ராசானா சும்மா வாங்க பாருங்கள், அவ்வளோ ரெட்டிஷான மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இதை பல பேர் பார்த்துருக்கலாம், பார்க்காம இருக்கலாம். அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக நம்ம சேனலில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 3 மீனை முழுசாக வெட்டுறதா நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சால் வஞ்சர மீன் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே சொல்லிகிட்டு இருக்கும்போதே உள்ளே இருந்து ஜெகனை, அண்ணா இதோட பெரிய மீனாக ஆர்டர் இருக்குண்ணா, நான் 2 நாள் வாங்க வீடியோ எடுக்க அப்படின்ட்டு. அப்படி ஓகே ஜெகன், எத்தனை மணிக்குன்னே? காலையில் 3 மணிக்கு அப்படின்னா. அப்படி நம்மளோட வேலையே அதானே, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாச்சும் புதுமையாக ஒவ்வொரு நாளும் காமிக்கிறது தானே நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த வீடியோ அதாவது இன்னும் 2 நாள் கழித்து எடுக்கிற வீடியோ எப்போ ரிலீஸ் ஆனால் நெக்ஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆகிரும். அங்கே பாருங்கள் அப்படியே வஞ்சர மீன் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஜில் 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 ஜில்னு அப்படியே எடுத்து அப்படியே கையில் காமிப்பா. அப்படி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அங்கே பாருங்கள் எவ்வளோ செம்ம ஃப்ரெஷ்ஷான மீனுங்க வஞ்சரம். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. பல பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய மீன். 100 பேர் இருந்தால் 99 பேர் வந்து அந்த வஞ்சர மீன் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அதில் முள் அவ்வளோக்கா இருக்காது, டேஸ்ட்டும் அல்டிமேட் லெவலில் இருக்கும். வஞ்சர மீன் சாப்பிட்டு பழகினவங்க நீங்கள் வேறு எந்த மீன் கொடுத்தாலும் அவங்களுக்கு சுவை பிடிக்காது. சொல்லலாம் இந்த மீனில் இவ்வளோ சத்து இருக்குது, அந்த மீனில் அவ்வளோ சத்து இருக்குன்னு. ஆனால் அது வாய்ப்பு இல்லை. நான் செக் பண்ணியும் பார்த்துட்டேன். அப்படியே 3வது மீனையும் வெட்ட ஆரம்பிச்சிட்டா. அப்படி இது ஒவ்வொரு மீனும் ஒரு 1 கிலோ 1.5 கிலோ இதில் இருந்துச்சு. அப்படியே டிஸ்பிளேயில் வச்ச தேவையான அளவு. இப்போ எனக்கு ஒரு 5 துண்டு தான் இருந்தேன்னா 5 துண்டு எடுத்து வெயிட்டை போட்டு அழகாக வீட்டில் மசாலாவை தடவி பொண்டாட்டி கையில் கொடுத்து அப்படியே செஞ்சிடலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி மீன் வாங்கலை, ஒன்லி வெட்டுறதை மட்டும்தான் வீடியோ எடுத்தோம். அழகாக அப்படியே கேக்கு வெட்டுற மாதிரி வெட்டிக்கிட்டே இருந்தேன். அப்படி ஆனால் எத்தனை மீனை வெட்ட போகிற? தீர வெட்டிக்குவோம்னே, நம்ம தான் ஈவினிங் வரையும் கடை இருக்குது அப்படின்னா. அப்படி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் பெரிய மீன் போட்டால் சொல்லுங்கள். ஆஹா இருந்துச்சு, நேற்று நான் வெட்டினேன், உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல. ஓகேண்ணே, அடுத்த தடவை வெட்டும் போது மறக்காமல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். வஞ்சர மீன் வந்து நீங்கள் ஆயிரக்கணக்கான மீன்களை பார்த்துருக்கலாம், ஆனால் வஞ்சரம்னு சொல்லும் போதே வாயில் எச்சி ஊற ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. அதாங்க அந்த வஞ்சர மீனோட ஸ்பெஷலே. அப்படியே வெட்டி எல்லாத்தையும் அவர் தட்டில் வச்சார். அப்படியே ஜூமில் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ரெட்டிஷாக எவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்குது பாருங்கள். ஒரு தடவை எப்போயாச்சும் ஒரு தடவையாச்சும் ஒரு 1/4 கிலோ மீன் எடுத்து சமைச்சு பார்க்கணும் பல பேரோட ஆசை. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.